சவி அவங்க ஹஸ்பண்ட் நக்குலோட லண்டன்ல இருக்காங்க. நக்குல் அவரோட பாஸ கொலை பண்ணிட்டதா சொல்லி இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்ட காட்டுறாங்க. அவரோட ட்ரெஸ்ல கூட ரத்தக்கரை இருக்கு, அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, நான் யாருமே கொலை பண்ணலன்னு சொல்றாரு. நக்குல் தான் கொலை பண்ணதுக்கான சாட்சி எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. சவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இப்போ நக்குல் அரெஸ்ட் பண்ணிட்டதால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அவரை மீட் பண்ணலான்னு ஜெயிலுக்கு வராங்க. ஆதி அவங்க அப்பா கூட இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நக்குல் அவனுக்காக ஒரு பேப்பர் கிராஃப்ட் கொடுக்குறாரு. அதை கூட போலீஸ் வாங்கி செக் பண்ணி தான் தராங்க. கொலை நடந்த அன்னைக்கு நக்குல் கார் பார்க்கிங்க்கு அவர் வண்டி எடுக்கலாம்னு வந்திருப்பாரு. அப்போ ஒருத்த வேகமா இவர் இடிச்சிட்டு போயிடுவான். அவனோட ட்ரெஸ்ல இருந்த ரத்தக்கரை தான் இவரோட ட்ரெஸ்ல பட்டுடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ அவர் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. அங்கதான் பாஸ் இறந்து போயிருப்பாங்க. சவி நக்குல் கிட்ட அன்னைக்கு வேற ஏதாவது நடந்ததான்னு நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுன்னு கேக்குறாங்க. ஒருத்த நக்குல இடிச்சிட்டு போகும்போது அவனோட சட்டையில இருந்து பட்டன் கீழே விழுந்திருக்கும். அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்றாரு. அந்த கிரைம் சீன்ல இருக்க அந்த பட்டன் கிடைச்சதுன்னா போதும், நம்ம இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்றாங்க. சவியோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதால பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ லாயர் கிட்ட வந்து அந்த பட்டனை பத்தி விசாரிக்கிறாங்க. போலீஸ் ஃபாரன்சிக்க வச்சு ஒரு சின்ன இடம் கூட விடாம தேடிட்டாங்க. அப்படி ஒரு பட்டனே இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நக்குல பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்க. நக்குல் தான் இந்த கொலையை பண்ணதா நக்குல் கூட வேலை செய்யறவங்களே நேர்ல பார்த்ததா சொல்லிருப்பாங்க. அன்னைக்கு நக்குல் கார் எடுத்துட்டு போனதுமே அவங்க பாஸ் இறந்து இருப்பாங்க. அதனாலதான் அவங்க இப்படி சாட்சி சொல்லிருப்பாங்க. நக்குலோட ட்ரெஸ்ல இருந்த ரத்தக்கரை, அவங்கள தாக்குன அந்த ஆயுதத்துல அவரோட கைரேக, அவங்க டெட் பாடி பக்கத்துல இவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து நிறையவே கிடைச்சிருக்கும். நக்குல் பாஸ் கொலை பண்றதுக்கான மோட்டிவே அவங்க வேலை செய்யற இடத்துல இவர் எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதனால கோவத்துல கொலை பண்ணிட்டதா சொல்லிருப்பாங்க. இவ்வளவு எவிடன்ஸ் அவருக்கு எதிராக இருக்கு, அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் நானும் அவனு டின்னருக்கு போனோம். கொலை பண்ணிட்டு யாராச்சும் டின்னருக்கு போவாங்களான்னு கேக்குறாங்க. நக்குல் தான் இந்த கொலை பண்ணதா சொல்லி அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளேயே ட்ரக்ஸ் வித்துட்டு இருப்பாங்க. இப்போ போலீஸ் ரெய்டு வர போறாங்க. அதனால 2 நாளைக்கு இந்த ட்ரக்ஸை நீ தான் ஒளிச்சு வைக்கணும்னு நக்குல் கிட்ட கேக்குறாங்க. நக்குல என்னோட வைஃப் என்ன வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணி நான் மாட்டிக்கிட்டேனா என்னால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவன் மிரட்டி பாக்குறான். ஆனாலும் நக்குல் இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சவிக்கு கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. இவங்களும் பயந்துட்டே இப்ப அங்க போய் பாக்குறாங்க. நக்குல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா சவியை பார்க்க விட மாட்டாரு. ஆனா அங்க இருக்க டாக்டர் வைஃபை பார்க்க விடலனா எப்படின்னு சொல்லி அவங்க உள்ள அனுப்புறாங்க. போனா நக்குலுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நக்குல் இந்த நிலைமையில பார்த்துட்டு சவியால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜெயில நக்குல் ட்ரக்ஸ் ஒளிச்சு வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ அவரை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த ஜெயில இருக்க மொத்த பேருமே ரவுடிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நக்குல பயங்கரமா அடிக்க சொல்றாங்க. இவர் பையனுக்கு ஆசையா லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது தான் பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. இப்போ அந்த லெட்டர் சவி எடுத்துட்டு போறாங்க. நக்குல் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதனால அந்த ரவுடிங்ல 1 மாசத்துக்கு வேற செல்ல போட்டிருக்காங்க. ஆனா திருப்பி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நக்குலோட உயிர்க்கே ஆபத்துன்னு லாயர் சொல்லிடுறாங்க. ஜெயில நக்குலோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே சவியால தாங்க முடியல, ரொம்பவே அழுது ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு தூக்கம் கூட வரல, எப்படியாச்சும் நக்குல காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. நக்குல ஜெயில விட்டு தப்பிக்க வைக்கிறதா ஒரே வழின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஜெயிலுக்கு போறாங்க. நிறைய போலீஸ் காவலுக்கு இருக்காங்க. செக்யூரிட்டி கேமரா கூட நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் மீறி எப்படி நக்குல வெளியே கூட்டு போறதுன்னு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. போலீஸ் அவரோட கார்டை வச்சு ஆக்சஸ் பண்ணி தான் விசிட்டர்ஸை உள்ளே விடுறாரு. இப்போ இவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி செவுத்துல சாஞ்சிடுறாங்க. போலீஸ் வந்ததுமே கீழே விடுற மாதிரி அவரோட கார்டை திருடிக்கிறாங்க. ஆனா அந்த போலீஸ் அவரோட கார்டு காணுன்னு எமர்ஜென்சி அலர்ட் அடிச்சிடுறாரு. போலீஸும் சவி கிட்ட தான் கார்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க.